Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல என் friend சொல்லி கொடுத்த கேரளா ஸ்நாக்ஸ் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இந்த ஸ்நாக்ஸ் செய்யிறதுக்கு நல்ல பழுத்த நேந்திரம் பழமா நான் ஒன்னு எடுத்துர்க்கேன். நேந்திரம் பழத்தோட தோலை எடுத்துட்டு ரொம்ப திக்காவும் தின்னாவும் இல்லாம ஸ்லைஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. நேந்திரம் பழத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கோங்க. கூடவே 1/2 கப் நாட்டு சக்கரை நான் போடுறேன், நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. கோதுமை மாவில் செய்கிறதுனால 1 பிஞ்சு பேக்கிங் சோடா போடுங்க, அப்போ தான் நல்லா பஃபியாக வரும். பேக்கிங் சோடா உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு வானலில் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுக்கிற ஒவ்வொரு நேந்திரப்பழ ஸ்லேஸையும் பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொரிச்செடுங்க ஆயிலில் போட்டு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கருகுன மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம நாட்டு சக்கரை ப்ரௌனாக இருக்கும், அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நம்ம காரமான பஜ்ஜி சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஸ்வீட்டான நீங்கள் பஜ்ஜி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்த இந்த கேரளா ரெசிபியை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Me&Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.